ஹலோ கைஸ், தமிழ்நாட்டின் முக்கியமான மாநகராட்சியான வேலூர் வந்திருக்கோம். வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரேங்க. கடைகள்லாம் பாருங்களேன், பெரிய ஒரு புதுசாக திறந்தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை. ஆனால் எந்த கடையுமே செயல்படலை. 1 2 3 நாள் நம்பர் போட்டபடி தான் இருக்குது. பட் எந்த கடையும் என்னால் 2 பாத்ரூம் இருக்குது. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் டாய்லெட்ஸு. மற்றபடி வேறு எந்த கடையும் இல்லை. என்ன பிரச்சனை தெரியல. என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஊர் மக்கள் யாராவது எதனால் அந்த கடையெல்லாம் திறக்காமல் இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுங்க கமெண்ட்ஸில், நான் தெரிஞ்சுக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 to 1 ரெடியாக நிற்கிது. சென்னைக்கு போகிறவங்க போய்க்கிடலாம். இங்கே மட்டும்தான் சைவ வங்காளம்மான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. அப்புறம் சின்ன பேக்கரி இருக்குது, டீ ஸ்டால். மற்றபடி உள்ள கடைகள்லாம் எதுவுமே திறக்கலை. நமக்கு எடுத்தோடனே பார்த்தா கன்னியாகுமரி நிற்கிது. வேலூர் கன்னியாகுமரி வண்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருச்சி நிற்கிறாங்க. திருச்சி BS6ங்க, புது வண்டி. இப்போ நான் வந்து பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த பஸ் கூட்டமாகனால பஸ் ஏறிப்பான்ட்டேன். வேலூர்லேருந்து நான் திருச்சியில் ட்ரை பண்ண போகிறேன். நான் உள்ளே வந்தோடனே பஸ் ரெடியாக இருந்தது. ஸோ இது செகண்ட் டைம் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். திருச்சிக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் வரல, வந்திருப்பேன். பட்டு வேலூருக்கு டெடிக்கேட்டாக வீடியோ போடல. ஸோ செகண்ட் டைம் திருச்சிக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். எடுத்து வாங்க, நான் டைமிங் நான் அப்டேட் பண்ணுறேன். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் போகுது. SEDC சீட்டர் கம் ஸ்லீப்பர் நினைக்கிறேன். எஸ், சென்னைக்கு மதுரைக்கு ஓடிட்டு இருந்த மல்லிகை வந்து இப்போ கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி போய்ட்டுருக்கு வேலூர்லேருந்து. ஸோ பஸ் பார்த்திங்கன்னா 3:05 இங்கேருந்து கிளம்புறது டிபார்ட் ஆகுது. ரூட் பார்த்திங்கன்னா சேம் ரூட்டு தான். அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா போலூர், திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், ஸோ அந்த வழியாக தான் போகிறது. அப்படியே பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை வழியாக போயிடும். உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், ஃபைனலாக திருச்சி. இது கூட திருவண்ணாமலை பஸ் தான், க்ரீன் கலர் வண்டி. ஸோ டைம் பாருங்கள், ஷார்ப்பாக 3:05. சேலம், ஈரோடு, திருப்பத்தூர், KTF போகிறது. தர்மபுரி, வேலூர், சென்னை. APSRTC திருமலை. மதியானம் அங்கே தான் சாப்பிட்டேன். ஹோட்டலாக தான் காமிக்கலையா, சைவ நகம் அங்கே தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி வெரைட்டி ரைஸு 69 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம நார்களில் அதே சாப்பிட்டோம் 70 ரூபீஸு, இங்கே 69 ரூபீஸ். என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல. இங்கேருந்து திருவண்ணாமலை 82 கிலோமீட்டர். சென்னை லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா 136, பெங்களூர் 212, சேலம் வந்து இங்கேருந்து 229. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் எடுத்து பாருங்களேன், 271, 271 வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், விழுப்புரம் கார்பரேஷன், கோணவட்டம் 2 டெப்போ. KVM போட்டிருப்பாங்கள்ல, நான் ஒரு டைம் திருச்சி இருக்கும்போது ஒரு KVM போட்டு தெரியல, நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கோணவட்டம் 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் திருச்சி ஒரு 290 கிலோமீட்டர் வரும். டிக்கெட் ஃபேர் வந்து 271 நான் காமிச்சிருப்பேன். 271. வெள்ளூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். திருவண்ணாமலை மார்க்கம், ஆரணி மார்க்கம், விழுப்புரம் மார்க்கம். ஒன்றும் ஏற்றவங்களும் இறக்கவும் இல்லை, கிளம்பிட்டாங்க.
இந்த பெல்ட் பார்த்தீங்களா, ஒரு ஹில்ஸு அப்படியே காட்டுக்குள்ள போகிற மாதிரியே இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ளே 2 பக்கம் ஹில்ஸு. கர்நாடகா சாரிக்கே பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் போயிட்டுருக்கு. நிறைய வண்டி போயிட்டுருக்கு. இருந்து திருவண்ணாமலை 63 கிலோமீட்டர், ஆரணி 18, போலூர் 31. நேராக போனால் ஆரணி, நம்ம போக மாட்டோம். ரைட் எடுத்து போலூர் போயிடுவோம். வெள்ளூர் திருவண்ணாமலை. இப்போ நம்ம ரீச் பண்ணிட்ட ஊர் கண்ணமங்கலம். கண்ணமங்கலம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். டைம் பாருங்க 3:55. கண்ணமங்கலம் 3:55 கண்ணமங்கலம். ஒரு பக்கம் கருது எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் பாருங்கள் பயிர் பாருங்கள் பக்கம் முளைக்குது. சின்ன பயிராக இருக்குது. இப்போ தான் அப்படியே வந்துட்டுருக்கு. இது கூட கரும்பு பாருங்கள், கரும்பு சோளம் கரும்பு ரெடியாக இருக்குது. நாம் போலூர் போகிறோம். போலூர் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போலூர் உள்ளே இருக்குது. சிலையை பாருங்கள். போலூர் போலூர் அரியலூர்னா திருநெல்வேலி போலூர்.
நேராக போனீங்கன்னா விழுப்புரம் 64 கிலோமீட்டரு. நம்ம ரைட்டில் போகிறோம். திருவண்ணாமலை இங்கேருந்து 7 கிலோமீட்டர். பாருங்கள், எல்லாம் டூரிஸ்ட்டு. கோயிலுக்கு வரவங்களுக்கான பார்க்கிங், டூரிஸ்ட் வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா. டைம் பாருங்கள் 5:20. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. நிறைய கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க. தீபநகரம் திருவண்ணாமலை நகராட்சி மத்திய பேருந்து நிலையம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், நிறைய பஸ்ஸு கொட்டி கிடக்கும். கேப்பே இருக்காது. இந்த பார்த்தீங்களா, திருவண்ணாமலை, பெங்களூர், கிருஷ்ணகிரி, செங்காம், ஊத்தங்கரை, ஓசூர், கம்பம், திருவண்ணாமலை அந்த சர்வீஸ் இருக்குது. 6:45 கம்பம், 6:40. இது கர்நாடகா வண்டி, சிக்மங்களூர் வண்டிங்க. அது பெங்களூர் வண்டி. தேனம வண்டி, VLR வேலூர். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பஸ் கிளம்பிகிட்ருக்கு. திருவண்ணாமலை புது ஷோரூம் வருதுங்க, வசந்தங்கோ. திருவண்ணாமலை அடையார். தென்பெண்ணை ஆறு தண்ணியை பாருங்கள். பாலத்தில் போயிட்டுருக்கு தண்ணி. $6.25 6:25 திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். பஸ்ஸை காட்டு மக்கள் தான் இருக்காங்க. உளுந்தூர்பேட்டை.
35 உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட். செம்ம டயர்டு, முடியல, உட்கார முடியல. பாருங்கள், முன்னாடி சீட் இருக்கா, காலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. எங்கேருந்து உட்காந்துருக்கேன், வேலூர்லேருந்து இன்னும் பாதி கிணறு போகணுமே, திருச்சி போகணும். கூட்டம் அல்லது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்கு, ரெஸ்ட் ஸ்டாப்பு நிப்பாட்டிருக்காங்க. 5 மினிட்ஸ் நிற்குமா. என்ன சொல்கிறேன்னு தெரில, பயங்கரமாக. இது வரைக்கும் நமக்கு தலையே வலிச்சதில்லை, ஆனால் இந்த ட்ரிப்பில் செம்மையாக வலிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட வலிச்சிக்கிட்டு இருக்குது. என்னால் உட்கார விட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. என்னன்னு தெரியல, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதா இல்லை என்னன்னே புரியல. பயங்கர வலிங்க இன்றைக்கி. இந்த ரூட் அப்படி இருக்குது, மோசம், படுமோசமாக இருக்குது. வீடியோ முடிச்சு சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ டைம் பாருங்கள், 8 ஆச்சா. 3:05 ஏறணும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டுருப்பாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். கால் பெரம்பலூர். நிற்க வேண்டியா, தாம்பரம் நிற்கிது, திருத்தணி நிற்கிது, கடலூர், திருச்சி, நம்மளும் திருச்சி.
பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு. நான் இறங்கி அவுட்ரோ கொடுக்க முடியல. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில். பயங்கர தலைவலிங்க. என்னால் பேசக்கூட முடியல. என்னன்னே தெரியல. ஒஸ்ட்டான ட்ராவலுங்க. வெள்ளூர்லேருந்து திருச்சி வந்தோம் இல்லையா, எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டேன். அவ்வளோ மணி நேரங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3:05 எடுத்தாங்க இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா 10:45 தான் நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ரீச் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஜர்னியாக இருந்துச்சு. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடாக போகல. ஒரு 60-65 அதுக்கு மேலாம் போக முடியல. நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கேயும் பிரேக் பண்ணுறாங்க. திருவண்ணாமலை, போலூர் அந்த மாதிரிலாம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் ரோடெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிறவங்களாங்க. ரோடு நல்லா தான் இருக்குது. பட் அவங்க வர்ற வேகம், அதிகமான ஸ்டாப்பு, அதிகமான ஸ்பீட் பிரேக்கு அந்த மாதிரி இருக்குது. ஏன்டா வந்த போச்சு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரூட்டு வந்து முக்கியமான ஒரு ரூட்டுங்க. ஏன்னா வெள்ளூர் இருக்கு இல்லையா, வெள்ளூர் வந்து ஒரு முக்கியமான ஊர். அங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து திருச்சிக்கு வர்றவங்க, இல்லை திருச்சி மதுரையிலேருந்து திருவண்ணாமலையோ இல்லை வேலூர் போகிறவங்க, இல்லை திருப்பதி போகிறவங்க எல்லாருக்கும் வந்து முக்கியமான ரூட் அது. இந்த ரூட்டு தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எல்லா பஸ்ஸும் போவாங்க. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா டிடிசி பஸ் வந்து ரொம்ப மோசமாக போகிறாங்க. ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் போகிறாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு போகல. எனக்கே ரொம்ப டிஸப்பாயின்மெண்டட் தான் வந்தது. இதில் வந்து கொஞ்சம் வேகமாக போகிறதா நீங்கள் எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணலாம். காமிச்சோம் இல்லையா, திருப்பதிலேருந்து மதுரை போகிறது, இல்லை கன்னியாகுமரி போகிறது, இல்லை வெள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி போகிறது, அந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வராந்தா அவங்கள உளுந்தூர்பேட்டைலாம் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் நிப்பாட்டாங்க. நான் பாதி இதை காமிக்கல, ஸ்டாப்பிங் காமிக்கல. பட் பெரம்பலூரில் உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். பேசுகிற கொடுக்கல, செம்ம டயர்டு. அதனால் இறங்கி பேச முடியல. ஸோ வந்து ஊருக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து அவங்க பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓவரால் ஜேர்னி நான் காமிச்சிருப்பேன் எல்லாமே. இந்த செட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம். ஐ மீன் டைமிங்கை வந்து கொஞ்சம் குறைக்கலாம், இல்லை வந்து ஸ்டாப்பிங் குறைக்கலாம், இல்லைனா ப்ரீமியம் சர்வீஸ் விடலாம். அந்த மாதிரி விடலாம். பஸ்ஸெலாம் கொஞ்சம் அடிக்கடி இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ வேலூர்லேருந்து நிறையா பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சியில் நிறையா வண்டி பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் பஸ்ஸுக்கு பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பராக வண்டி செய்யலாம். அண்ட் இது தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.